Hey guys, welcome back to Just Life Upload. Today's vlog is all about getting our home and arts ready for Christmas. Welcome to Christmas Preparation Vlog episode 3. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ நாங்கள் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த vlogல என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் வேலை தான். நான் ஜஸ்ட் வீடியோ தான் எடுக்க போகிறேன். என் தங்கச்சியும் அப்பாவும் சேர்ந்து தான் எல்லா க்ளீனிங்கும் பண்ண போகிறாங்க. என் தங்கச்சி முதல்ல ஃபேனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. என் அப்பாவும் ஃபேன் தான் க்ளீன் பண்ணார். ஸோ டேபிள் ஃபேன் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா க்ளீன் பண்ணார். இவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணுற அந்த கேப்பில் நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்டுக்கிட்டேன். போமோகிரானட் தான் நான் சாப்பிட்டேன். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. அதனால் ஒரு போமோகிரானட் மட்டும் நான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டேன். போமோகிரானட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃப்ரூட். உங்களுக்கும் இந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேபிள் ஃபேனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அம்மாவுமே வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, டேபிள் ஃபேன் வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம மெயின் டோரை தான் க்ளீன் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் பேசிக்காகவே இந்த பெயிண்ட் ப்ரஷ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வச்சு நீங்கள் ஈஸியாக டஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் எந்த ஒர்க் பண்ணாலுமே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வேலை செஞ்சுட்டு, ஏன்னா அப்போ தான் நம்ம வேலை செய்கிறது நம்மளுக்கு தெரியாது அண்ட் டைம் போகிறதும் தெரியாமல் நம்ம கடகடன்னு வேலையை முடிச்சிடலாம். டேடி ப்ரஷ் போட்டு கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறமா சைடில் கொஞ்சம் அங்கங்கே கரையாக கூடு கட்டி வச்சுருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணார். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் ப்ரஷ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஃபேன்லேருந்து செகண்ட் ஃபேனுக்கு. நீங்கள் அந்த கரையா இல்லை இரும்பு புத்தை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி கிளியர் பண்ணுவீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மம்மி அப்பப்போ கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டோர் வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் விண்டோவுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒரு விண்டோவாக கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேடி. ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தட் எல்லா அழுக்கும் எல்லாமே ஈஸியாக போயிடும் அப்படின்றதுக்காக. ஸோ விண்டோவை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. நான் டேடியை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா தம்ஸ் அப் காமிங்கன்னு சொல்லிட்டு டேடியை என்ஜாய் பண்ணி நான் சொல்கிறதுலாம் அவரும் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே ஜாலியாக நாங்களும் அப்படியே ஒர்க்கெல்லாம் கடகடன்னு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கர்ட்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற டைம். ஸோ கர்ட்டன்ஸ் எல்லாத்தையும் பழசை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புது கர்ட்டன்ஸ் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு அம்மா பர்மா சைட் டிஷ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது பேர் லப்பை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வரும். ஸோ பர்மீஸ் பீப்புள் இங்கே இந்தியாவுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைனா இங்கே கூடவே போய் வாங்கலாம்.
ஆனால் இங்கே வாங்குறது இவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ 2த்தையும் கட் பண்ணி போட்டுட்டு, இதில் வந்து இந்த சீட்ஸ்லாம் இருக்கும். வேர்க்கடலை இருக்கும், அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அதெல்லாம் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த க்ரீன் லீஃப் இதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டே கொடுக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு, இது கூட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து எண்ணெயுமே போடுவாங்க. எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, லைக் பர்மாவில் இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு, இதை தான் வந்து நான் எவ்ரிடே பேஸிஸில் சாப்பிட்டுட்ருப்பேன். ஒரு பேக்கெட் வந்து அப்போல்லாம் ₹2 ₹5 ரேட்டில் தான் இருக்கும். ஸோ நான் டெய்லியும் போயிட்டு வாங்கிட்டு வந்து இதை தான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஃபேவரட் இல்லை, எங்களுக்குமே ஃபேவரட் தான். ஸோ இதை வந்து எப்போ பண்ணாலுமே நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது இதுக்காகவே எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிடுவீங்க. லைக் அம்மா இது வந்து மோஸ்ட்டாக வந்து சாம்பார் பண்ணும்போது இந்த சைட் டிஷ் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவன் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். இது நாங்கள் வந்து ரொம்ப இயர்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். மம்மி வந்து இதை வந்து நல்லா சால்ட்டு ஆயிலெலாம் போட்டு நல்லா ஒரு பிணைஞ்சு வச்சுருவாங்க. இதோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். சிப்ஸ்லாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். இந்த சைட் டிஷ் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இது ஜஸ்ட்டு ரைஸ் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்ருவாங்க. கேட்டால் பர்மாவில் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு குழம்புலாம் கூட தேவைப்படாது, இந்த மிக்சர் போட்டு சாப்பிடும்போதே ஃபுட் நல்லா எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து கீரை அம்மா பொரியல் பண்ணியிருந்தாங்க, சாம்பார், அதுக்கப்புறம் இந்த சைட் டிஷ் எல்லாத்தையும் வச்சு தான் சாப்பிட்றோம். என் தங்கச்சி நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. மொத்த வீடுமே நாங்கள் கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இந்த டிவி ஸ்டாண்டு மட்டும் கிளியர் பண்ணாமல் இருந்தது. அதனால் இதை முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. யூஸ்வலாக நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு ஒன்ஸ் இது க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது ஃபுல்லாக கிஃப்ட் இருக்கிறதுனால அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் திரும்பி அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ப்ரெஷ்ஷு வச்சு ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னாக அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்த கிஃப்ட்ஸு. ஸோ வருஷம் இதை க்ளீன் பண்ணி வைப்போம். ரொம்ப வருஷமாக இதை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் நாங்கள். ஸோ இந்த க்ளீனிங் நாங்கள் இன்றைக்கி பண்ணதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் கேரல் வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா க்ளீனிங்கும் முடிச்சிடணும். பிகாஸ் வந்து குழந்தை இயேசு வீட்டுக்கு வரும்போது வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால் எங்களை ஒரே நாளே புஷ் பண்ணி எல்லா க்ளீனிங்கும் பண்ண வச்சாங்க. ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா வர்றது மெயினுன்றதை விட கேரளில் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசு வர்றது தான். ஸோ அதனால் மம்மி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எங்களை வந்து சேஞ்ச் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ யா கைஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் த கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் vlog. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு. ஸோ இந்த vlog ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, tata, bye bye, take care.